அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் மாடல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் யூபிஎஸ் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா பவர் மாடல் அப்படின்னு ஒரு அந்த பவர் மாடலுக்கு லைஃப் டைம் இருக்கா இல்லையா, ஸோ அது ரிப்பேரபிளா நான் ரிப்பேரபிளா, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், சின்ன ஒரு விளக்கம் தான் அந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப பழைய காலகட்டத்தில் நம்ம வந்து போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து கன்வர்ஷனல் யூபிஎஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூபிஎஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 100 kVA யூபிஎஸ் அப்படின்னா 100 kVA யூபிஎஸ்க்கான காம்பனன்ட் எல்லாமே இருக்கும். ரெக்டிஃபையராக இருக்கட்டும், இல்லை இன்வெர்ட்டராக இருக்கட்டும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 kV. ஸோ 100 kVனா 100% யூஸ் பண்ண முடியாது. லாசஸ் போட்டு ஒரு 90% ஆர் 80% தான் வந்து அதோட எஃபிஷியன்சின்னு வச்சுக்கோங்க. அப்போலாம் கன்வர்ஷனல் யூபிஎஸ்னா 80% எஃபிஷியன்சி தான், 90 கூட வராது. ஸோ அப்போ அந்த 80% எஃபிஷியன்சி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த நம்மளோட கன்வர்ஷனல் யூபிஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதோட நாய்ஸ் லெவல் டெசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்று நாய்ஸ் லெவல் ரொம்ப அதிகம், அதுமாதிரி ரிடண்டன்சி ரொம்ப கம்மி. ஒரு காம்பனன்ட் ரெக்டிஃபையராக இருக்கட்டும், இன்வெர்ட்டராக இருக்கட்டும் போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஷட் டவுன். ஒன்று நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பைபாஸ் மோடில் போட்டு தான் அவங்க லோட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு தான் எல்லாருமே இப்போ வந்து மாடுலர் யூபிஎஸ் வந்து போகிறாங்க. மாடுலர் யூபிஎஸ், அட்வான்ஸ்டு மாடுலர் யூபிஎஸ் போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்வாப்பபிள் யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்வாப்பபிள் சென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து பவர் மாடல் இருக்குன்னா அந்த பவர் மாடலில் வந்து லைவ் உங்களுக்கு யூபிஎஸ் லைவ்லேயே வச்சுட்டு மாடலை வந்து அவுட் பண்ணலாம், இன் பண்ணலாம், ரேக் இன் பண்ணலாம், ரேக் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து ஹார்ட் ஸ்வாப்பபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பவர் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் நினைப்போம் மாடல் வந்து அது மாதிரி லைஃப் டைம், அது மட்டும் ஒன்ஸ் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. அந்த பவர் மாடலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லைஃப் டைம் இருக்குது, ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரர். ஸோ ஒரு சில மேனுஃபேக்சர் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேனுஃபேக்சர் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து பவர் மாடல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 10 × 12 அப்படின்னா 120 மந்த். ஓகே, ஸோ 1 இயருக்கு 12 மந்த். ஸோ அப்போ 10 × 12 வந்து 120 மந்த். 120 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் மாடலுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுக்குறாங்க. பட் அப்போ தான் அது வந்து ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கூட ஒரு சில காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆகி ஆகலாம், ஒரு சில கெப்பாசிட்டர் போகலாம், இல்லை பிசிபி போர்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கஸ்டமர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு டெஃபினட்டாக அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அந்த பவர் மாடல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நம்மளுடைய விஷயங்கள் இருக்குது, நம்மளோட இன்புட் பவர், நம்மளுடைய சர்ஜி வந்து ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பேர் பண்ணி அந்த பவர் மாடலை நியூ பவர் மாடல் வாங்குறதுக்கு நம்ம தான் பேர் பண்ணிக்கணும். ஸோ இது நம்பர் 1. ஒரு சில இதில் பவர் மாடல் வந்து அந்த இயர் லைஃப் டைம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் லைஃப் டைம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 120 மந்த் கொடுக்குறோம். 120க்கு அப்புறம் என்ன வேணா போகலாம். போச்சுன்னா அது வந்து நான் ரிப்பேரபிள். ஒரு சில மேனுஃபேக்சரர் தே ஆர் சேயிங் தட் பவர் மாடல் இஸ் நான் ரிப்பேரபிள். ஓகே, இதுவே இன்னொரு ஒரு சில யூபிஎஸ் மேனுஃபேக்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய பவர் மாடல் இஸ் ஏ ரிப்பேரபிள். ஸோ நீங்கள் பவர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவர் மாடல் வந்து ஸோ சம்டைம்ஸ் அவங்களும் ஒரு 120 மந்த் கொடுக்குறாங்க அப்படின்னா 120 மந்த்துக்குள்ளே பிரச்சனை வந்து நம்மளுடைய இஷ்யூ வந்ததுன்னா நம்ம தான் பேர் பண்ணணும். இல்லை அவங்களுடைய ப்ராப்ளமாக இருந்தால் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலாக இருந்தால் அவங்க பேர் பண்ணிப்பாங்க. இல்லை 120 மந்த் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய சர்வீஸ் சென்டர், என்னுடைய வேர் ஹவுஸுக்கு நீங்கள் அனுப்புங்க, அங்கே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன காம்பனன்ட் ஃபெயிலியராக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரலாக இப்போ இருக்கிற சினாரியோவில் ஒரு பவர் மாடல் வந்து 1.5 lakhs, நான் வந்து ஒரு 25 kW சொல்கிறேன். இதுவே வந்து ஒரு 50 kW பவர் மாடலில் டெஃபினட்டாக ஒரு 3 lakhs கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 3 lakhs கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அப்போ ஒரு 1.5 lakhs இருக்கிற 25 kW பவர் மாடல் வந்து ஒரு சில காம்பனன்ட் போயிடுச்சு, நான் ரிப்பேரபிள் நான் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், அப்புறம் ரிப்பேரபிள் சார்ஜஸ், திருப்பி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஓவரால் அந்த பவர் மாடல் காஸ்ட்டில் ஒரு 75% இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரிப்பேரபிள் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாகவே ப்ரொக்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சினாரியோவில் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அந்த காம்பனண்ட்டை பொறுத்து உங்களுக்கு 50% ஆர் 25% ஆஃப் ஓவரால் பவர் மாடல் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த காஸ்ட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீப்ளேசபிள் பண்ணிக்கலாம், ரிப்பேரபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா பவர் மாடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கம்பெனியில் ரிப்பேரபிளாக பண்ணிக்கலாம், சில கம்பெனியில் நான் ரிப்பேரபிள். ஒன்ஸ் போயிடுச்சுன்னா புது பவர் மாடல் தான் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும். ஸோ பவர் மாடலுக்கும் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இருக்குது, சரிங்களா? அதுதாங்க அந்த ஒரு விளக்கம் தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பவர் மாடல்லாம் அதுக்கு வந்து லைஃப் டைமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுவும் தட் பவர் மாடல் ஆல்சோ ஹேவ் சர்டைன் லைஃப் ஸ்பேன். ஸோ அது முடிஞ்சது அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக போகணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டாட்டிக் பைபாஸ் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து லைஃப் டைம் தான். நான் இப்போ என்ன சொன்னாலும் அதே 120 மந்த்தோ இல்லை நான் வந்து
10 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ரிப்பேரபிள்னா ரிப்பேரபிள், ரீப்ளேசபிள்னா ரீப்ளேசபிள். ஸோ நீங்கள் நியூவாக போகணுன்னா நியூவாக போய் தான் ஆகணும். சரிங்களா? ஸோ பவர் மாடல் ஒரு சில கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிப்பேரபிளாகவும் இருக்குது. ஒரு சில கம்பெனியில் ரிப்பேரபிள் பண்ண முடியும், ஒரு சில ரிப்பேரபிள் பண்ணாமல் புதுசாக வாங்குற மாதிரியும் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, பவர் மாடல் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது எந்த பவர் மாடல், என்ன பிராண்டுக்கான பவர் மாடல் வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டாஸ்க் இது. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் எல்லாருமே இந்த டாஸ்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யூபிஎஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து ஆன்லைன் யூபிஎஸ்னா என்ன, ஆஃப்லைன் யூபிஎஸ்னா என்ன, அப்புறம் வந்து டபுள் கன்வர்ஷன்னா என்ன, அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. டெஃபினட்டாக அந்த யூபிஎஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதால தான் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இதையும் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன பவர் மாடல், எவ்வளோ லைஃப் டைம் கொடுத்துருக்கு, ரிப்பேரபிளா ரீப்ளேசபிளா, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியணும்னாலும் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பாய். இன்றைக்கான வீடியோலேருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். ஹேவ் எ நைஸ் டே.